கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலும் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தப் போகிறோம். 2024வது ஆண்டு கடைசி நாட்களுக்குள்ளே இருக்கிற நாம் சங்கீதம் 103:3 படி, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி என்ற வார்த்தையின்படி கர்த்தர் நம்மளை மன்னித்ததற்காக, நம்மளுடைய பாவங்களை நினையாதபடிக்கு ஆண்டவர் தம்முடைய முதுகுக்கு பின்னாக அதை எறிந்து போட்டதற்காக, அது மாத்திரமல்ல நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் அவருடைய கல்வாரிலே சிந்தப்பட்ட இரத்தத்தினாலே கழுவி நம்மை பரிசுத்தவான்களாய் மாற்றினதுக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அது மாத்திரமல்ல, சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்ட தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நம்முடைய குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த ஆண்டிலே புதிதாய் தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள், புதிதாய் ஆனஸ்தானம் பெற்றவர்கள், புதிதாய் கர்த்தரின் மந்தைக்குள்ள வந்த ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்துக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய நோய்கள் எல்லாம் இந்த ஆண்டிலே கர்த்தர் குணமாக்கி இருக்கிறாரு. எத்தனை நோய்கள், எத்தனை கொள்ளை நோய்கள் அங்கும் இங்கும் பரவி வந்தாலும் அவர் தம்முடைய கிருபையினாலே உங்களையும் என்னையும் தேவன் பாதுகாத்தாரே, அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். எத்தனையோ பேர் இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் இருந்தவர்கள் இந்த ஆண்டு முடியறதுக்கு முன்பாகவே இறந்து விட்டார்கள். ஆனால் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்த ஜீவன், சுகம், ஆரோக்கியம் இவைகளுக்காக நாம் தேவனை மனதார ஸ்தோத்தரிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, தேவன் எங்களை ரட்சித்ததற்காக ஸ்தோத்திரம். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளை, உடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களையும் கர்த்தர் தெரிந்து கொண்டதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொருடைய பாவங்களையும் உடைய ரத்தத்தினாலே நீங்க கழுவினபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, புதிதாய் இன்றைய நாட்களிலே மந்தையிலே சேர்க்கப்பட்ட ஆண்டவரே உம்முடைய ஆத்துமாக்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, அவர்களை தொடர்ந்து நீர் காத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அது மாத்திரமல்ல, இந்த ஆண்டிலே புதிதாய் ஆனஸ்தானம் பெற்றவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்து நிற்க உதவி செய்யுங்க அப்பா. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, இந்த ஆண்டிலே உம்முடைய பிள்ளைகளை கண்ணின் மணி போல பாதுகாத்தீங்களே, கொள்ளை நோய்களுக்கு விளக்கினீங்களே ஆண்டவரே, ஏற்பட்ட பலவீனங்களிலே உம்முடைய கரம் கூட இருந்ததே அப்பா. உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துறோம். பயந்து போய் இருந்த நேரங்கள் எல்லாம் உம்முடைய பிள்ளைகளுடைய பயத்தை நீக்கி ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த சரீரத்தில் கொடுத்த சுகத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உமக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாய் ஆண்டவரே நாட்களிலே காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தர் அந்த நல்ல கிருபையை ஊற்றுகிறபடினால் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.